Hello friends, welcome to Indian Recipes Tamil. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாதுஷா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நல்ல ஜூசியா வாயில வச்சதும் கரையிற மாதிரி உள்ள நல்ல சாஃப்ட்டா வெளியில லைட்டா கிறிஸ்பியா இருக்க மாதிரியான ஒரு பாதுஷா ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அப்படியே பேக்கரி சுவையில இருக்கும். சோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் தினம் அப்லோட் பண்ற புத்தம்புது வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவு சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் நல்லா கெட்டியான தயிரா இருக்கணும். அதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். உருக்கின நெய் சேர்த்துக்கோங்க. நீங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி கை போட்டு ரொம்ப பிசைய கூடாது. நார்மலா வந்து சாஃப்ட்டா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம குலாப் ஜாமுன் செய்யும்போது பிசைவோம் இல்லையா அந்த மாதிரி சாஃப்ட்டா 1-2 பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிரலாம். சக்கரை பாகு வந்து 1 கப் அளவு சக்கரை சேர்த்துட்டு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைய விடுங்க. ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளவுதான் சக்கரை பாகு தயாராயிடும். அவ்வளவுதான் फ्रेंड्स. இப்போ பாருங்க 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும். அடுத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா 15 நிமிஷத்துல இருந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இந்த சமயத்துல நம்ம இத வந்து சின்ன பால்ஸா பிரிச்சிரலாம். பாருங்க இந்த மாதிரி ஒரே அளவா வந்து பிரிச்சு வச்சுக்கோங்க சின்னதா. இந்த மாதிரி பிரிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொண்ணா எடுத்து உள்ளங்கையில வச்சு ரொம்ப புத்துனாப்ல இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. அதுக்கு அப்புறமா நடுவுல ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு திருப்பி விட்டு மறுபடியும் இப்படி பிரஸ் பண்ணி ஒரு சுத்துங்க. நான் இப்ப பண்ணேன் இல்லையா அதே போல பண்ணுங்க. அப்பதான் நமக்கு பெர்ஃபெக்ட்டான பாதுஷாவுடைய ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம செய்து வச்சிரலாம். எல்லா உருண்டைகளையுமே நம்ம பாதுஷா ஷேப்புக்கு பண்ணி வச்சாச்சு. இப்போ இத நம்ம பொரிச்சு எடுத்துறலாம். இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா சூடா இருக்கு. இதுல ஒவ்வொண்ணா நம்ம வந்து போட்டு பொரிச்சிரலாம். ரொம்ப சூடா இருக்க கூடாது. மிதமான தீயில வச்சு பொரிச்சுக்கோங்க. தேவையான சமயத்துல மட்டும் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் மறுபடியும் மிதமான தீயில வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல வரது வரைக்கும் வேக வச்சுக்கிறலாம். ஒரே தான் வந்து லோ ஃப்ளேம்லயும் வச்சு பொரிக்க கூடாது. ஒரே தான் வந்து ஹை ஃப்ளேம்லயும் வச்சு பொரிக்க கூடாது. இப்போ ஒரு சைடு வெந்து நல்லா வந்து உப்பி வந்திருக்கு பாருங்க. நம்ம போட்ட சைஸை விட டபுள் ஆயிருக்கு. இப்போ இத திருப்பி விட்டுக்கலாம். நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்தோம்ல அது வந்து இதுக்காக தான். நல்லா வந்து பெருசா வரணும், டபுள் ஆகணும்ன்றதுக்காக தான். அப்பதான் உள்ளேயும் நல்ல லேயரா நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இப்போ இத கோல்டன் பிரவுன் கலர்ல வரது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் फ्रेंड्स. நம்மளுடைய பாதுஷாக்கள் சூப்பரா வந்து தயாராயிடுச்சு. பாருங்க இந்த அளவுக்கு கோல்டன் பிரவுன் ஆனதும் நீங்க வந்து வெளியில எடுத்துருங்க. எடுத்துட்டு சூடா இருக்கையிலேயே வந்து சக்கரை பாகுல போட்டுருங்க. அப்பதான் நல்லா வந்து அந்த பாகை இது நல்லா உறிஞ்சிக்கிறோம். இப்போ சக்கரை பாகும் நமக்கு ரெடியா வச்சிருக்கோம். இப்போ இதல சேர்த்துறலாம். இதே போல மீதி இருக்க எல்லா பாதுஷாக்களையும் பொரிச்சு இதல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கம் பிரட்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க. இப்போ எல்லா பாதுஷாவையும் நான் சேர்த்துட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கு அப்புறம் நம்ம வெளியில எடுத்துறலாம். ஓகே फ्रेंड्स, நீங்களே பார்த்திருப்பீங்க பாதுஷா பண்றது எவ்வளவு ஈஸின்னு சொல்லி. இதே போல நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க फ्रेंड्स கூட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வந்து குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க வீட்ல தான் செய்வீங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நான் சொன்ன அளவுகளோட நான் சொன்ன மாதிரியே அப்படியே பண்ணி பாருங்க. சூப்பரான பாதுஷா நீங்களும் செய்யலாம். ஓகே फ्रेंड्स, இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் ஒரு சூப்பரான ஈஸியான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. Thank you. Bye bye.